ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகம்ஸ் குக்கரி. இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி தாங்க பேச போகிறோம். என்னது அப்படின்னா, என்னோட 6 இயர்ஸ் H4 டிபெண்டன்ட் லைஃப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் என்னென்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட H4 டிபெண்டன்ட் லைஃப் எப்படி இருந்துச்சு, நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன், நான் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன், என்ன பண்ணலை, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் யூஎஸ் H4 டிபெண்ட்டாக வரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கும்போது எங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு டாப் ஐடி எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோட ஜாபை ரிசைன் பண்ணிட்டு தான் H4 டிபெண்ட்டாக 2014 ஜானில் யூஎஸில் என்ட்ரு ஆகிறேன். ஸோ என்ட்ரு ஆனோடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் மோடு இருக்கும் இல்லையா, புது கண்ட்ரி, புது லைஃப் ஸ்டைல், புது பிளேஸு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த எக்ஸைட்மெண்ட் மோட்லேயே வந்து ஒரு 1 இயர் இருக்கும், அப்படியே போயிட்டு இருந்தது. அப்போ எனக்கு பெருசாக சமைக்கவும் தெரியாது. அதனால புதுசாக ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறது, பேக்கிங் ட்ரை பண்ணுறது, இப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே ஒரு 1 இயர் போச்சு. ஒரு 8 மந்த்ஸ் கழித்து நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனேன். ஸோ ப்ரெக்னென்ட் ஆனாலே தெரியும் நமக்கு வந்து லைஃப் எவ்வளோ பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன டேக் கேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக ஃபுட்டு சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்றத கான்சன்ட்ரேட் பண்ணுறது, இப்படியே வந்து லைஃப் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்ன நானே என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு க்ரோஷே இருக்கும் இல்லையா, க்ரோஷே வச்சு ஸ்வெட்டர் பண்ணுறது, அப்புறம் பிளாங்கெட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த டைமில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதனால் பாட்லக்கு, ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறது, அதுக்கப்புறம் டெய்லி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஆஃப்டர் லஞ்சு வீட்டில் சாப்பிட்டுட்டு யாராவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே உட்காந்து கதை பேசுகிறது, அப்படி இப்படின்னு டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-4:30 என்னோடய ஹஸ்பண்ட் வரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இப்படி தான் வந்து லைஃப் இனிஷியலாக போயிட்டு இருந்தது. ரொம்ப ஹாப்பி மோடு, ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. 2015 மே வந்து ரியா பிறந்தா. ஸோ ரியா பிறந்த உடனே இன்னுமே சூப்பர் பிஸி ஆயாச்சு லைஃப் ஸ்டைல். குழந்தைய பார்த்துக்கணும், ஏன்னா அப்போல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஆப்ஷனே கிடையாது. அதனால என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தினமும் ஆஃபீஸ் 9 to 5 போயிடுவாங்க. நான் மட்டும்தான் குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணணும். அதனால வந்து ரொம்ப பிஸியாக, அப்படியே பயங்கர பிஸியாக 2.5 இயர்ஸ் போயிடுச்சு. ரியாவுக்கு வந்து ஒரு 2.5 வயசு இருக்கும்போது தான் சரி இவளை வந்து ப்ரீ ஸ்கூல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி 3 days இருக்கிற மாதிரி ஒரு ப்ரீ ஸ்கூல் ஹாஃப் டே போட்டிருந்தோம். ஸோ அப்படி ஃபஸ்ட்டு அவளை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டோன்னே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் மோடில் இருந்தேன். ஐயோ, நான் இவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்குதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் மோட்லேயே இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலைகால் புரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். அப்படி ஒரு 2 months போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பயங்கர லோன்லியாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த டைமில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாமே என்ன பண்ணிட்டாங்க, வெவ்வேறு லொக்கேஷனுக்கு மூவ் ஆகுறது, புது வீடு வாங்கி ஷிஃப்ட் ஆகுறது, அப்படியே போயிட்டாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு பெருசாக யாரும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாருமே இல்லை. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பட் அந்தளவுக்கு க்ளோஸ் யாரும் இல்லை. அப்போ தான் நான் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னடா இது லைஃபு, நம்ம படித்த படிப்பு என்ன, இப்போ பண்ணுற வேலை என்ன அப்படின்னு தோணுச்சு. நம்ம மூளையை யூஸ் பண்ணவே இல்லை, மூளை இருக்குதா இல்லை மூளை மழுங்கி போச்சா அப்படின்லாம் உட்காந்து யோசிப்பேன். நம்ம என்ன காலையில் எழுந்திரிக்கிறோம், குழந்தைய பார்த்துக்குறோம், சமைக்கிறோம், திரும்ப குழந்தை ஸ்கூல் விட்டு வருது, அவங்கள பார்த்துக்குறோம், திரும்ப சமைக்கிறோம், தூங்குகிறோம். இதில் என்னத்தை அந்த மூளையை யூஸ் பண்ணுறோம், எதுக்குமே யூஸ் பண்ணாத மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி வெறுமையாக இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து நிறைய நம்ம தான் எம்டி மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி சும்மா இருக்கும்போது தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும். என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ்லெஸ்ஸாக இருக்கோம் அப்படின்லாம் நிறைய தோணும். ஸோ அந்த லாஸ்ட்டு 2 years 2017, 16, 17 அந்த ரேஞ்செலாம் வந்து எனக்கு விட்டா போதுண்டா, எனக்கு இந்தியாவுக்கு போயே ஆகணும், எப்படா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பேசுகிறதுக்கு கூட பெருசாக ஃப்ரெண்ட்ஸு இல்லை நம்ம மனசு விட்டு பேசுகிறதுக்கோ யாரும் கிடையாது. என்னோடய ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிடுவாங்க, பாப்பா ரியா வந்து ஸ்கூல் போயிடுவா. நான் மட்டும் அப்பார்ட்மெண்ட்டையே ஏதோ வேண்டுதல் மாதிரி சுற்றி வருவேன். வாக்கிங் தான் போயிட்டே இருப்பேன். எனக்கு வாக்கிங் ஒன்று மட்டும்தான் என்ன சொல்கிறது, ஒரு தெரப்பி மாதிரி, என்ன நானே காம் பண்ணிக்கிறதுக்கு அந்த வாக்கிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் வின்டரு அப்படின்னா அதுவும் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதுதான், என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, டிப்ரெஸ்டாக, ரொம்ப லோன்லியாக லாஸ்ட்டு ஒரு 2 years இருந்தது. ஸோ இதுதாங்க என்னோடய H4 டிபெண்டன்ட் லைஃபு. இந்த H4 டிபெண்டன்ட் லைஃப்பில் நான் என்னென்னலாம் பண்ணேன், என்ன நான் என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன்.
ஃபஸ்ட்டு புது ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒன்று, அது வந்து குக்கிங்காக இருக்கட்டும், பேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச ஹாபியை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கில்லை அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு இனிஷியலாக இங்கே யூஎஸ் வரும்போது எனக்கு குக்கிங்கே பெருசாக தெரியாதுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் நான் வந்து நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அது பர்ஃபெக்டாக வர வரைக்கும் திரும்ப 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 ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால் குக்கிங் கற்றுக்கிட்டேன். என்னோடய பொண்ணோட செகண்ட் பர்த்டேக்கு ஒரு 50 பேர்கிட்ட நான் மட்டும் தனியாக எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் சூப்பராக நல்லாவே குக் பண்ணியிருந்தேன். வந்தவங்க எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. ஸோ அதை இன்னொரு அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பேக்கிங் வந்து நான் கற்றுக்கிட்டேன். என்னாட்டி தனியாக ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு சூப்பராக கேக்லாம் பேக் பண்ண முடியும். என்னோடய பையனோட செகண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு 3 டயர் கேக்கு நானே பேக் பண்ணி, அது 5 kg கேக்கு, ஸோ டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாமே என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நான் யூடியூப் பார்த்து நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கிட்டது தான். நான் வந்து பெருசாக கிளாஸ்லாம் போனதில்லை. அடுத்தது க்ரோஷே. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து க்ரோஷே அந்த ஸ்வெட்டரு, பிளாங்கெட்டு அதெல்லாம் வந்து யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஹாபியை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, மோட்டிவேட்டடாக அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நான் பண்ணேன். அது என்னை வந்து ரொம்ப எங்கேஜாக வச்சுக்கிச்சு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து நான் வந்து எல்லாருக்கூடையும் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். ஸோ நான் தமிழுன்றதுனால தமிழ் மக்களோட மட்டும்தான் பேசுவேன் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எனக்கு கிடையாது. நான் தமிழ் மக்களோட பேசுவேன். ஆந்திரா மக்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்புறம் கேரளா பீப்புள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. என்ன சொல்கிறது, இந்தியா மட்டும் இல்லை, அவுட் சைட் ஆஃப் இந்தியாவே போயாச்சு. எனக்கு வந்து மெக்சிகன்ஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க, பாகிஸ்தானி, பங்களாதேஷி. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா மக்களும் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கூடையும் நான் பேசுவேன். ஸோ இன்னமுமே என்னோடய மெக்சிகன் ஃப்ரெண்ட்லாம் கான்டாக்டில் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களும் நல்லா பழகுவாங்க. நம்மளும் பழகுனா அவங்க நல்லா பழகுவாங்க. அதனால் வந்து இதெல்லாம் தான் என்னை வந்து மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் தான் நான் பண்ணேன். ஸோ இப்போ ரெண்டாவது நான் என்ன பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிறேன். டிரைவிங் வந்து நான் கற்றுக்கலங்க. ஏன்னா குட்டி பாப்பா ரியா வந்து இருந்ததுனால அவளை எங்கே விட்டுட்டு போய் நம்ம டிரைவிங் கற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அடுத்தது எனக்குமே பயமாக இருந்துச்சு கற்றுக்கிறதுக்கு. அதனால் நான் பெருசாக வந்து டிரைவிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலை. அதனால் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, டிரைவிங் கற்றுக்கல. சப்போஸ் நான் டிரைவிங் கற்றுக்கிட்டு இருந்தேன்னா நான் வந்து தனியாக போகலாம், தனியாக புது பிளேசஸ்க்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இல்லை க்ராசரி ஷாப்பிங்க்கு போகலாம். ஆனால் கற்றுக்காததுனால ஃபுல்லி என்னோடய ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எங்கேயுமே என்னாட்டி போக முடியல. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம H4 டிபெண்ட்டாக இருக்கும்போது நம்ம பே செக்கு தான் வாங்கக்கூடாது. வாலண்டியர் ஜாப்ஸ்ன்னு நிறைய இருக்குது. அதுக்கு வந்து பே பண்ண மாட்டாங்க. நீங்கள் வாலண்டியராக போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சால். ஸோ அது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் பண்ணலை. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, வீட்டில் வெட்டியாக இருக்கும் அப்படின்ற ஃபீல்லாம் வராது. ஸோ இது ரெண்டும் நான் பண்ணலை. முடிஞ்சால் நீங்கள் வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டு நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய வாலண்டியர் ஜாப்ஸ்க்கு வந்து வாலண்டியராக போங்க, உங்களை என்கேஜாக வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், சரி நீங்கள் 6 years H4 இருந்தீங்களே, நீங்கள் H1 ட்ரை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் H1க்கு 2 times ட்ரை பண்ணாங்க. நம்மளோட பேட் லக்கு நமக்கு முன்னாடி போய் நிற்கிது. லாட்ரியில் 2 timesமே செலக்ட் ஆகலை. அதனால வேறு வழியே இல்லை, அதுக்கப்புறம் விட்டாச்சு. ஸோ இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா H1க்கு ட்ரை பண்ணுங்கள். கிடச்சதுன்னா ரொம்ப லக்கி அப்படின்னு நினச்சிக்கலாம். அடுத்தது இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க, நியூ ஸ்கில் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. எப்போ உங்களுக்கு சான்ஸ், அதாவது EAD கிடைக்கிது, இல்லை உங்களுக்கு H1 கிடைக்கிது அப்படின்னா கரெக்டான டைமில் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் என்டர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய அட்வைஸு. அடுத்தது நிறைய பேர் டிஎம் பண்ணுறது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸே இல்லை, ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிலாம் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணாங்க. ஸோ அது ஆப்வியஸ்லி இருக்குங்க. நம்ம இந்தியா இல்லை சென்னையிலையுமே ஃபீல் ஆகும் இதெல்லாம். அதுவும் நம்ம இந்தியாவை விட்டு வெளில வரும்போது அமெரிக்காவில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இதெல்லாம் ஃபீல் ஆகுறது தான். அதுக்கு என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களை நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. நான் தமிழ் அப்படிங்கிறதுனால தமிழ் மக்களோட மட்டும்தான் பேசுவேன், எனக்கு தமிழ் மக்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்காதீங்க. நீங்கள் தமிழ் மக்களோட பேசுங்க. அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட பேசுங்க.
ஏன்னா நான் அப்படி தான் பேசுவேன். நான் எல்லார் கூடயும் பழகுவேன். எனக்கு அதான் சொன்னேன் இல்லையா, எனக்கு எல்லா ஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. இந்தியா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு இல்லாமல் மற்ற கண்ட்ரி மக்களோடையும் பழகுங்க. அவங்களும் சூப்பராக பழகுவாங்க. எனக்கு நிறைய மெக்சிகன்ஸ் ஃப்ரெண்டு இருக்காங்க. அப்புறம் பாகிஸ்தானி, பங்களாதேஷி சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதர் கண்ட்ரி மக்கள் கூடயும் பழகி அவங்களோட கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களோட ஃபுட்டை அப்புறம் வந்து கல்ச்சர்லாம் தெரிஞ்சுக்கும் போது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுதான் என்னோட அட்வைஸு. அதே மாதிரி இன்னொன்று நிறைய பேர் என் கூட கேட்டது வந்து ஃப்ரெண்ட்ஸ்னாலே கேங் பாலிடிக்ஸ் இருக்குது, காசிப்ஸ் இருக்குது, அதனாலே எனக்கு ஃப்ரெண்டுனாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய டிஎம் பண்ணாங்க. ஸோ அந்த கேங் பாலிடிக்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம ஸ்கூலில் ஒன்றா படித்து, காலேஜில் ஒன்றா படித்து அப்படி வர ஆட்கள் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயோ ஒன்றா சேர்ந்து அப்படி ஃப்ரெண்ட்ஸு, இல்லை வந்து ஹஸ்பண்டோட ஒய்ஃப்ஸ் அந்த மாதிரினா நமக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வளர்ந்துருக்கலாம், அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ எல்லாமே ஒத்து போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதே மாதிரி நான் வந்து ஒருத்தவங்களை பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் என்னை பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மேபி அவங்க வந்து என்னோட நாளோட 10ஓட 11 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட என்னை பார்த்துருக்கலாம். ஸோ நான் வந்து என்னை பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க எனக்கு செய்யலைங்கிறதுக்காக வருத்தப்பட்டு அழுதுகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லை. அதனால ஏன்னா நானுமே வந்து டெக்ஸஸில் இருக்கும்போது இந்த கேங் பாலிடிக்ஸு, இந்த காசிப்ஸு இதிலலாம் அடிபட்டு வந்திருக்கேன். ஸோ இது ஒன்றும் எனக்கு புதுசு கிடையாது. நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்துடும், அட போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் எல்லார் கூடயும் பழகுங்க, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆனால் வந்து எக்ஸ்பெக்டேஷனை 0 வச்சுக்கோங்க. நான் செய்கிறதுனால அவங்களும் எனக்கு செய்யணும், நான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அவங்கள நினைக்கிறதுனால அவங்களும் என்னை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு எல்லார் கூடயும் ஜாலியாக பழகுங்க, ஃபன் பண்ணுங்கள், வைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். அந்த மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் லைஃப்பும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா வைப்பாக நீங்களும் ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ இதுதான் என்னோட அட்வைஸு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.